சந்தேகம் வந்துடுச்சுன்னா உடனே தீத்தாகணும். தப்பு நடந்ததுக்கு அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. பாபா, இது அமிர்தாவோட ரூம். இத்தனை நாளா என் கண்ணில் மண்ணை தூவிட்டு எனக்கே ஆட்டங்காட்டின நாகராணி நீதானா? வணக்கம் பாபா, என் பேர் அமிர்தா. இன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம். அர்ஜுன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நாகராணி, என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? நீ யாரு, உன்னுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது. ஜெய் மகாகாளி! ஜெய் மகாகாளி! என்ன இது? எனக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது? என்னுடைய கணிப்பு தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னாச்சு பாபா? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல ருத்ரா, இதுவரைக்கும் எதுவும் தெரியல. அப்படியே பாபா? எனக்கு எதுவுமே புரியல. இவ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறது மனுஷ ரத்தம் தான். ரத்தம். ரத்தம். மனுஷ ரத்தம். 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 ரத்தத்தை வச்சு பரிசோதிக்க வேண்டியதுதான். அந்த ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஒரு வழிதான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. விஷ்ணு பாபா, உடனே போய் உன் பையன் அர்ஜுனை கூட்டிக்கிட்டு வா. சரி பாபா. அர்ஜுன், இன்னும் கொஞ்ச நேரத்துல காசி யாத்திரை ஆரம்பிக்க போகுது. நீ இன்னும் இப்படியே இருக்க. எப்ப ரெடி ஆக போற? பாட்டி கூல். நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிக்க நினைக்கிறேன். அதனாலதான் கடியாரங்கள்ல எனக்கு நின்னு போனாலும் பரவாயில்ல பாட்டி. அப்படியா? நேத்து வரைக்கும் எப்படா தாலி கட்டுவோன்னு துடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப உன் கடிகாரம் காசி யாத்திரைக்கே நின்னு போயிடுச்சுன்னா
எப்படிடா அமிர்தா கழுத்துல தாலி கட்டுவேன்? ஆ, ஐயோ ஆமால அசடு வழியுது. குறும்புக்கார பையன். இன்னும் குழந்தை மாதிரியே செஞ்சிட்டு இருக்கே. சரி சரி, சீக்கிரம் ரெடியாக. உனக்காக எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. சரி பாட்டி, இதோ வந்துடுறேன். அர்ஜுன், அப்பா பாபா வந்திருக்காரு. உங்ககிட்ட அவர் ஏதோ பேசணுமா? வா. இதோ வரேன்ப்பா. விஷ்ணு, ஏதாவது பிரச்சனையா? நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல? பாபா முகத்தை பார்க்கும்போதே தோணுச்சு ஏதோ ஒரு மாதிரி இருந்தாரு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாபா ரொம்ப நேரம் இங்க இருக்க மாட்டாராம். அதனால பொண்ணு மாப்பிள்ளைய ஒன்னா வச்சு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னாரு. ஒரு 2 நிமிஷம் திருப்பி கூட்டு வந்துடுறேன். சரிப்பா. வா அர்ஜுன். வரேன் பாட்டி. மகாராணி, ஒருவேளை என்னோட மந்திர தண்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய அபார சக்திய உன்னுடைய மந்திர சக்தியால நீ அடைஞ்சிருக்கலாம்னு தோணுது. அதனாலதான் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப இருக்கு உனக்கு. இப்ப என்ன பண்றேன் பாரு. நீ எதிர்பார்க்காத ஒரு புது பரீட்சை. நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற. இந்த பரீட்சையில மட்டும் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பவும் வேஷம் கலைய போகுது. கலைய போகுது. பாபா, ஜெய் மகாகாளி. நல்லதே நடக்கட்டும். என்ன அர்ஜுன், கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா பாபா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அதுக்கு தானே இங்க நான் வந்திருக்கேன். ஜெய் மகாகாளி. அர்ஜுன், இத அமிர்தாவோட நெத்தில வச்சு விடு. இப்ப எதுக்கு பாபா இதை வைக்கணும்? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணோட நெத்தியில குங்குமம் வைக்கிறது நம்ம சம்பிரதாயத்திலேயே கிடையாது. நாகராணி, நீ எப்பேற்பட்ட தந்திரக்காரினி எனக்கு தெரியாதா? அமிர்தா சொல்றது சரிதானே? எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாதா? இது குங்குமம் கிடையாது. என்னுடைய தவ சக்தியால நான் பெற்றிருக்கக்கூடிய ரக்ஷ. உங்க 2 பேரோட கல்யாணத்துல எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நானே சுயமா பூஜை பண்ணி கொண்டு வந்த ரக்ஷ இது. அர்ஜுன், இது அமிர்தாவோட நெத்தியில வச்சு விடு.
நாகராணி, உன்னுடைய சுயரூபம் வெளியில வர நேரம் வந்தாச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. விஷ்ணு, ருத்ரா, வாங்க போலாம். நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. பாபா, பாபா, என்னாச்சு பாபா? ஏதாவது தெரிஞ்சதா பாபா? விஷ்ணு, ருத்ரா, அந்த பொண்ணு நாகராணி கிடையாது. ஒரு சாதாரண மனுஷிதான் அவ. நீங்க எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியா கல்யாணத்தை நடத்துங்க. ஆனா பாபா, நமக்கு அந்த இடத்துல கிடைச்ச அறிகுறிகள். அதுதான் ருத்ரா, எனக்கும் ஒன்றும் புரியல. அங்க எனக்கு கிடைச்ச அறிகுறிகள் இங்க இருக்கிறது நாகராணி தானு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குனது உண்மைதான். ஆனா என்னுடைய கணிப்பு எப்படி தப்பாச்சுன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அந்த நாகராணி. சரி, நீங்க நிம்மதியா இந்த கல்யாணத்தை நடத்துங்க. நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஜெய் மகாகாளி. அண்ணா, அமிர்தாவே நாகராணியே இருக்கக்கூடாதுன்னு பாபா கேட்டப்போ ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சா? ஆமா ருத்ரா, சந்தேகம்னு வந்துட்டா அது எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? யாருக்கு தெரியும், அமிர்தாவே நாகராணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? எப்படியோ வந்த சந்தேகத்தை கையோட தீர்த்துக்கிட்டது நல்லதா போச்சு. இதுக்கு மேல நிம்மதியா கல்யாண வேலைகளை பார்க்கலாம். ஆமாண்ணா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்க. சரி, டைம் ஆச்சா, நீ போய் அர்ஜுனை கூட்டிட்டு வா. நான் போய் ஐயருக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு அதை செய்யறேன். சரி ருத்ரா. ஜெய் மகாகாளி. கால பைரவா, இந்த பைரவன் உன்னுடைய பக்தன், உன்னுடைய அடிமை. அப்படிப்பட்ட என் மேல உனக்கு என்ன கோபம்? எதுக்காக இப்படி பண்ற? இந்த பைரவனோட கணிப்பை ஏன் பொய்யாக்குற? நீதானே அங்க நாகராணியோட கல்யாணம் நடக்குதுன்னு அறிகுறியை காட்டின. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? என்னுடைய சக்தி மேல எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு பண்ணிட்டியே. ஏன் அப்படி பண்ண? ஏன் பைரவா அப்படி பண்ண? எதுக்காக இப்படி செய்யற? அங்க இருந்தது நாகராணி இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன அங்க அனுப்புன? நாகமணியை அடையக்கூடிய போராட்டத்துக்கு நீதானே என்ன அங்க அனுப்புன. நாகமணியை அடையணுங்கிற ஆசையை கூட நீதானே ஏற்படுத்தின. நாகமணியை அடையணும்னு நான் செய்யற ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி தோல்வி தோல்வி. எனக்கு தோல்வியை மட்டும் கொடுக்கிறிய பைரவா? ஏன்? எதுக்காக? இந்த பைரவ மேல அப்படி என்னப்பா உனக்கு கோபம்?
நான் உனக்கு செஞ்ச பூஜையில ஏதாவது உனக்கு குறை இருக்கா? இப்பதான் என்னோட முன்னோர்களுக்கெல்லாம் நீ கொடுத்த சாபத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு ஏதோ சில சக்திகளை அடைய ஆரம்பிச்சிருக்க. எதுக்காக என்னுடைய முயற்சிகளை இப்படி வீணடிக்கிற சொல்லு பைரவா. இந்த அடிமையோட சேவையில ஏதாவது குறை இருந்தா சொல்லு. சொல்லு பைரவா, சொல்லு. அப்படி எதுவும் இல்லனா இந்த பைரவனோட பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கியா தந்தையே? சோதி. பார்த்துக்கிட்டே இரு, இந்த பைரவன் உன்னுடைய சோதனையில எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு. இன்னைக்கு ராத்திரி அந்த நாகலோகத்தை சேர்ந்தவளை பலி வாங்கியே தீருவேன். இது என்னுடைய சபதம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி செய்ய முடியலனா நான் அங்கேயே உன் மேல சத்தியம் பண்ணி அக்னியில இறங்கி என் உயிரை தியாகம் பண்ணிடுவேன். இது நான் உன் மேல பண்ற சத்தியம். பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்க நெத்தியில குங்குமம் வச்சிட்டேன். இதைத்தானே பூர்வ ஜென்ம பந்தோன்னுவாங்க. எந்தெந்த விஷயம் எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடந்துதான் ஆகணும். அப்படி நடந்தாதான் நடக்க கூடாததை நடக்காம தடுக்க முடியும். என்னங்க நீங்க ஏதோ சுடோகோ பசில் மாதிரி பேசுறீங்க. அர்ஜுன், காசி யாத்திரைக்கு ஐயர் உன்னை கூப்பிடுறாருப்பா. இதோ வந்துட்டேன். எங்க அமிர்தா. என்ன, நீங்க இப்ப கிளம்புங்க. நீங்க இப்படி ஃப்ரீ ஹேர்ல இருந்தா என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறீங்க. இல்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். என் கண்ணே பற்றும் போல இருக்குங்க. நான் வரேன். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த விஷயம் கானிஷ்காவுக்கு தெரியக்கூடாது. கானிஷ்கா விஷ்ணுவோட வீட்டிலேயே தான் இருக்கணும். அப்படின்னா கல்யாண வீட்டு கொண்டாட்டத்திலேயே தான் இருக்கணும். கானிஷ்காவுக்கு சந்தேகம் வரக்கூடாத அளவுக்கு அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ணியே தீருவேன். ஒருவேளை கானிஷ்காவுக்கு அந்த நாகராணியோட சடலம் கிடைச்சதுன்னா அது பெரிய ஆபத்தாயிடும். நான் நினைச்ச காரியம் நடக்காது. அதுதான் சரி, அப்படியே செய்யறேன். கானிஷ்கா, கானிஷ்கா. சொல்லுங்க பாபா. நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ கானிஷ்கா. அந்த நாகராணிக்கு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது. கல்யாணமா? எங்க? எப்படி? அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது கானிஷ்கா. அது எதுவா இருந்தாலும் அந்த நாகராணி இன்னைக்கு ராத்திரி இந்த கோவிலுக்கு வந்தே தீரணும். எப்படியாவது அவளை இன்னைக்கு ராத்திரி சம்ஹாரம் பண்ணியே தீரணும். ஆனா நீ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயும் உன் பார்வை இருந்துகிட்டே தான் இருக்கணும். அவங்க என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சிஷ்யர்கள். அவங்க வீட்டு சுபகாரியத்துக்கு என்னுடைய பாதுகாப்பு இருக்கணும். என்னோட பிரதிநிதியா நீ அங்கேயே இரு. அங்க நடக்கிறத எனக்கு நீ அடிக்கடி தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தினாலையும் அந்த இடத்தை விட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது. சொல்றது புரியுதா? புரியுது பாபா, அப்படியே செய்றேன். ஜெய் மகாகாளி.
சேஷா, சேஷா, நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. இனிமே என் மேல இங்க யாருக்கும் சந்தேகம் வராது. உன்னுடைய இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அம்ரிதா, தயவு செஞ்சு இத உதவின்னு மட்டும் சொல்லாத. எல்லா காரியங்களையும் என் கடமைன்னு நினைச்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உன்னுடைய கல்யாணம் நல்லபடியா நடக்கிறத உறுதிப்படுத்துற பொறுப்பு என்னுடையது. அது வரைக்கும் நான் உனக்கு காவலா இருப்பேன் அம்ரிதா. நீ தயாராகு.